தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, புதன் கடக ராசியில் இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார், கன்னி ராசியில் கேது சுக்கிரன் சேர்க்கை, கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. பொதுவாக கன்னி ராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார். ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் 5ஆம் பார்வை இந்த கன்னி ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வக்கரகதியில் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு. அந்த இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 7:41 சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் செப்டம்பர் 17ஆம் தேதி விடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு விடியற்காலை. அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள், மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும். செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 23ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார். புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தில் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும். சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா, செப்டம்பர் 1ஆம் தேதி சனி பிரதோஷம், செப்டம்பர் 3ஆம் தேதி அமாவாசை, அதாவது அமாவாசை செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி, செப்டம்பர் 9 சூரிய சஷ்டி, செப்டம்பர் 16 நடராஜர் அபிஷேகம், செப்டம்பர் 17 பௌர்ணமி. அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை, அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் 17 அன்னைக்கு. செப்டம்பர் 18லேருந்து மகாலயபட்சம் ஆரம்பம், அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து, அதாவது தேய்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை மகாலயபட்சம். இந்த மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 21 மகாபரணி, செப்டம்பர் 24 மத்தியாஷ்டமி, செப்டம்பர் 29 யதி மகாலயம், சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க. இந்த 18ஆம் தேதியிலேருந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள். தந்தை இருக்கிறவா பற்றி கவலைப்பட வேண்டாம். தந்தை இல்லாதவர்கள், மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள், இது எல்லா ஜாதியினருக்கும் உண்டு. அதனால் எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம். தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். அது இந்த புரட்டாசி அமாவாசையில்
மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும். அது இப்போ வந்து செப்டம்பர் 18லேருந்து செப்டம்பர் 29 வரைக்கும் அந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள். இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள், அதுவும் சுக்கிரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள், எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி, பணபலம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இது எதனால் அப்படின்னு கேட்டால் 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது. ஆக்சுவலாக அந்த 2 முக்கியமான கிரகங்கள் பெரிய கிரகங்கள். 3ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்ரகதியில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் 2ஆம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில் மாத முற்பகுதியிலேருந்து சுக்கிரன் இருக்க போகிறாரு. மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் புதனும் பயிற்சி ஆகிறார்கள். இதனால் மாத முற்பகுதியில் சூரியன் சற்று தேவையில்லாத ஈகோ கிளாஷை ஏற்படுத்தினாலும் மாத பிற்பகுதியில் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். அரசாங்க அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திலும் இருந்து 6ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தில் 3 இடங்களுக்கு பயிற்சியாக போகிறார். 3 இடத்துல ட்ராவல் பண்ண போகிறாரு. இது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், தொழில் ரீதியான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நற்பலன்கள் என்றைக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 12, 13, 14, 15, 16, 17, 18 விடியற்காலை 6 மணி வரை, அதன் பிறகு 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த சமயத்தில் சாதகமான வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய அல்லது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள், ஆனால் அந்த நாட்களில் பண வரவும் இருக்கும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 11 மணி 28 நிமிடம் முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி ராத்திரி 9 மணி 22 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். மன சஞ்சலம் ஏற்படும். அந்த நாட்கள் உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் அந்த வரவு இருக்கும் பொழுது யாராவது எதிரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். அந்த நபர்கள் உங்களிடம் கடன் கேட்டாங்கன்னா நீங்கள் மனமும் வந்து சந்தோஷமாக கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களை உயர்த்தி பேசினா உங்கள்கிட்டேருந்து ஈஸியாக பணத்தை வாங்கிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் குடும்ப சூழ்நிலையில் சற்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை, குரு சந்திரன் 2ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டதுனால தேவையற்ற வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கு முன்னாடி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அபவாத பெயர் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் குடும்ப வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் மேன்மையுறுவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்த அதிபதி சனி பார்வையில் வரும்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்துவார். மற்றபடி கெடுபலன் ஏற்படாது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குடும்பத்தில் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுறதுனால. இதில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கோ திருமணம் நடந்தேறுவதற்கோ குடும்பம் அமைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். வருமானத்திற்கு குறைவில்லாத மாதமாக இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. தொழில்துறையினர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சுய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்க்ளூடிங் சனி பகவான் கூட கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், நான் நெகட்டிவே இல்லை இந்த மாதம் உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன சங்கடங்களும் உங்களை பாதிக்காத வண்ணம் உங்களை தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. ஆவணி, புரட்டாசி ஆகிய 2 மாதங்கள். இந்த மாத பிற்பகுதியில் வரக்கூடிய மகாலயபட்சத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை மதித்து நடக்க வேண்டும். ப்ளஸ் இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அன்னம் வழங்க வேண்டும், அன்னதானம் வழங்க வேண்டும். ஒரு மகாபெரிவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1000 பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடலாம், எறும்புகளுக்கெல்லாம் அன்னம் போடுவதன் மூலமாக. அப்படிப்பட்ட அன்னதானம் செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். மன நிம்மதி மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பிற்குரியவர்களே, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும், 14, 15, 16, 17, 18, 19, 21, 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். அதே சமயம் செப்டம்பர் 11ஆம் தேதி ராத்திரி 9 மணி 22 நிமிஷத்திலிருந்து செப்டம்பர் 14 விடியற்காலை 3 மணி 24 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 11ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 14ஆம் தேதி விடியற்காலை வரை. ஸோ 12, 13 ஆகிய நாட்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனக்காயத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்களின் மன சஞ்சலத்திற்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். ஆனால் பண விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். ஆனால் அதுவே ஒரு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா குரு, ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளே உங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால வெளியில் போகலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செப்டம்பர் 18 வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இத்தனை நாளாக மனசில் இருக்கிற காதலை வெளியில் சொல்ல முடியாது இருந்தவங்கள்லாம் இந்த மாதம் சொல்லி உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்வீர்கள். உங்கள் ஆசைக்கு உகந்த நபரை உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுக்கிரன் மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருப்பார். ஈவன் அவர் 6ஆம் இடத்துக்கு போனால் கூட பெருசாக கெடுபலன் கிடையாது, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் சூரியன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதத்தில். 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல, அதன் பிறகு 5ஆம் இடத்துல. இதுவும் ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். தொழில் மூலமாக தொழில்துறையினருக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அஜீரண கோளாறு, அடி வயிற்றில் வலி ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய கோபமான வார்த்தைக்கு காரணமாக இருப்பார் அந்த மாதம் முழுவதும். அதனால் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. விரையாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருதுனால
திருமணம் சார்ந்த உறவில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சற்று வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம். நீங்கள் கணவன் மனைவி கிட்ட பேசினாலும் சரி, குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பேசுகிறத தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக என்ன பேசணுங்கிறத அந்த வார்த்தைகளை கரெக்டாக செலக்ட் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோவி அப்படிங்கிற பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தொழில் மூலமாக, உத்தியோகம் மூலமாக நட்புகள் ஏற்பட்டு அவர்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவதற்கும் குடும்பத்தினருக்கு அவரின் உதவியை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு தொழில் வளர்ச்சி அடையும், உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாத கடைசியில், அதாவது 23ஆம் தேதி அன்னைக்கு, செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்குள்ளே வருவார். அதுவும் நற்பலனை தரக்கூடிய வகையில். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு புதன் வரதுங்கிறது வந்து வியாபாரத்தில் ஒரு சஞ்சலத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். ஆனால் உச்சஸ்தானத்துக்கு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமையும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளின் அறிவாற்றல் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கிளையண்ட்ஸ், உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, உங்களுடைய வெண்டார்ஸ், இவர்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்காரே, அதுக்கு எதுவும் கெடுதல் கிடையாதா சார் அப்படின்னு கேட்டால் 10ல் சனி இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது எல்லா விதமான யோகத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சனி பகவானுக்கு டீச்சர். அதனால் கெடுபலனே ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா ராமாயணத்தில் தசரதனுக்கு இந்த சனி பகவான் கொடுத்த வாக்குறுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டேன்னு. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் வளர்ச்சி அடைவார்கள், வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு தேவைப்படும். வீட்டிலையும் வேலை பண்ணோம், ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணோம். யார் வீட்டுக்காவது போய் கெஸ்ட்டாக போனீங்கன்னா அங்கேயும் நீங்களாம் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களை கொண்டு போயிட்டு கிச்சனில் விட்டுருவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்டோர் ரூமில் விட்டுருவாங்க. சொல்லுவாங்க, கண்ணா நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பும் உன்னோடது, நீ தான் பார்த்து பண்ணுவ, பொறுப்பான ஆள்னு உங்கள் பேரில் ஒரு நல்ல முத்திரையை குத்தி விட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பரிகாரம் நமது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். முருகனை தினமும் தானியுங்கள். அதாவது தியானம் பண்ணுறதுன்னா எழுந்திரிச்ச உடனே நீங்கள் கட்டில் விட்டு எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு வந்தவுடனே காஃபி குடிக்கிறீங்களோ டீ குடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உக்காந்து ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடிண்டு இந்த நெத்தி பொட்டில் முருகனை தியானம் செய்யுங்கள். முருகனை தியானம் செய்வதன் மூலமாக முருகனின் பேரருள் கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முருகனை தியானியுங்கள். உங்கள் அனைத்து விதமான யோகங்களையும் நடத்தி கொடுத்து உங்களுக்கு தற்காத்து கொள்வதற்குண்டான அனைத்து அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அதனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னா, ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ராசியில் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் செலவுக்கு பஞ்சம் கிடையாது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன், ராசிநாதன் புதன் இந்த மாத ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல சூரியனோடு இணையிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த மாத கடைசியில் 23ஆம் தேதியிலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற புதன் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில்
மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வரை. அதுக்கப்புறம் 18, 19, 20, 21, 24, 25, 26, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி விடியற்காலை 3:24 முதல், அதாவது 14th செப்டம்பர் 3:24 AM 16th செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 5:44 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். நீங்களாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் பண கஷ்டத்தில் இருப்பார், அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே அழகு ஜாஸ்தி ஆகும்போது நான் கொடுக்குறேன் உனக்கு 10,000 தானே நான் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே 10,000 தான். அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய செலவுக்கு மளிகை சாமானுக்கு வச்சுருப்பீங்க. இந்த 10,000 எடுத்து கொடுத்துருவீங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மளிகை சாமான் வாங்கிறதுக்கு கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இளகிய மனதினாலும் அல்லது வார்த்தை விரயங்களாலும் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் புதன் ஆரம்பத்தில் இருக்கார், அதுக்கப்புறமா 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் 23ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் புதன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் படபடப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் அதே சமயம் பார்த்திங்கன்னா விரையாதிபதி சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கணும். உங்கள் வீட்டில் புகுந்த வீட்டிலேருந்து சரி, மாமனார் வீட்டிலேருந்து சரி, உங்கள் வீட்டிலேருந்து சரி, நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இப்படி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தினர் எல்லார் வீட்லேயும் கிரகப்பிரவேசம். ஒரு 4 கிரகப்பிரவேசத்துக்கு போவீங்க, கல்யாணத்துக்கு ஒரு 10 திருமணத்துக்கு போவீங்க, குழந்தை பேருக்கு ஒரு 4 குழந்தை பேருக்கு போயிட்டு வருவீங்க. எல்லா இடத்துலையும் போனால் 500 ரூபாய்க்கு கம்மி மொய் எழுத முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதத்தில் மட்டும் உங்களுக்கு மொய் எழுதுறதுக்குன்னே ஒரு 20,000 ரூபா தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. எல்லாமே சுப செலவு தான், ஆனால் எதையுமே நிறுத்த முடியாது. எந்த இடத்துல நிறுத்தினாலும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்துக்காக இந்த செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில், இதில் 10ஆவதுக்கு வெளியூர் பிரயாணங்கள், உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளான வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வண்டி வாகன சேர்க்கை, இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இதில் 10ஆவதுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட டூரு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு போடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கணும், இல்லாட்டி கிரெடிட் கார்டில் தேய்க்கணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதை சமாளிச்சிருவீங்க. ஆனால் என்னென்னா பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினர், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, படிக்கிற குழந்தைகள், இப்படி எல்லா கேட்டகரி மக்களுக்கும் ஒரு பதட்டம், அதாவது என்னமோ நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும். உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன் பதட்டத்தில் இருக்க, ஏன் டென்ஷனாகவே இருக்குன்னு கேட்பாங்க. இதற்கு காரணம் உங்களுக்கு செலவுகள் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட செலவு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் செலவை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு யோகாதிபதி சனியின் ஆதிக்கத்தை கொண்டவர், சனிக்கு ஆதிக்கத்தை கொண்டவர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான யோகங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான உபாயத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பணபலத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த மாதம் உங்களுடைய ராசியில்தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. 2ஆம் இடம்னு அப்படியே ட்ராவல் பண்ண போகிறாரு. இதனால் இந்த மாதம் முழுவதும் உற்சாகத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருந்தாலும் மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த மாத ஆரம்பத்திலேருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் சுக்கிரன் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். வெற்றியை தருவார், லாபத்தை கொடுப்பார்.
ஆனால் அதே சமயம் மூத்த சகோதரிகள் வழியில் மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 22, 23, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 விடியற்காலை 5:44 முதல் செப்டம்பர் 18 5:44 வரை 16th செப்டம்பர் 5:44 AM - 18th செப்டம்பர் 5:44 AM வரைக்கும் உங்களுக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா 14 16 சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். தந்தையுடன் மோதல் போக்கு, குடும்பத்தாருடன் மோதல் போக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. குடும்ப ஒற்றுமைக்கு சம்மோகன கோபாலன் மந்திரத்தை வழிபடுங்கள். யூடியூப்பில் சம்மோகன கோபாலன்னு சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். மந்திரமும் கிடைக்கும், ஃபோட்டோவும் கிடைக்கும். கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் துறையினருக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க, தடாலடி முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால குழந்தைகளின் தேவைகளை செலவுகள் மூலமாக பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்படும். நீங்கள் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பியால் இந்த மாதம் எந்த விதமான பயனும் இருக்காது. அவர்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் செப்டம்பர் 16க்கு மேலே 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால அரசாங்க வகையில், அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டலையா, அதுக்காக நோட்டீஸ் வரும். மிரட்டியே உங்களை பயமுறுத்துவாங்க, பயமுறுத்தியே உங்கள்கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்க அதிகாரிகள் உங்களிடம் சற்று மோதல் போக்கையோ இல்லை மிரட்டும் துணியையோ பயன்படுத்துவார்கள். சற்று நிதானமாக உங்கள் கரெக்டான விஷயத்தில், உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஷ்டம சனி பாதிப்புகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அஃபிஷியலாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த பிரச்சனை அந்த இடத்த விட்டு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இதன் காரணமாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தான் தருமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இதில் 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களின் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். துர்கா சப்தஸ்லோகின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா, இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவை சொல்லுங்கள். எவ்வளவு தடவை சொன்னாலும் தப்பு கிடையாது. இதை சொல்லி வருவதன் மூலமாக, இதை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அவச்சொல்லிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த அம்பாளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு அரணாக நின்று காப்பாற்றுவாள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் கொஞ்சம் அதிகார துணியோ அல்லது தலகணமோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உறவுகளிடம் அல்லது நண்பர்களிடம் பகைமை உணர்வு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி சூரியன் நேர் பார்வையில் இருக்காங்க, சமசப்தமமாக இருக்காங்க.
இந்த அமைப்பு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராசிநாதன் சப்தமஸ்தானாதிபதி நேர்கதியில் வரும்பொழுது, நேராக பார்க்கும்பொழுது சண்டை தான். அதாவது இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோஸ் வந்து நேராக பார்த்துட்டாலே முறைச்சிப்பாங்களே, அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய முறைப்புத்தன்மையின் காரணமாக தேவையில்லாமல் அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தான். அதுவும் ஆட்சி பலத்தோட, சூரியனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார், 7ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதில் சனி வக்கரகதியில் இருக்கார். சனி பொதுவாகவே கெடுதல் பண்ணுறாரு, இதில் வக்கரகதியில் இருக்கார். குதர்க்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை உங்களிடம் குதர்க்கமாக பேசுவார், நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க. இதனால் முன்கோபம் அதிகரிக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் என் நோட் எப்படி வரும்னா, என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டின்னு இருக்கேனே அப்படின்ட்டு வந்து முடிச்சிடுவீங்க. விரக்தி மனப்பான்மையில் முடிப்பீங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தேன்னா, 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தொழில்துறையினர், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றியடைவார்கள். இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை என்னதான் நீங்கள் கத்தினாலும் சண்டை போட்டாலும் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவு இருக்காது, குறைவு ஏற்படாது. அதனால் உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். ஆனால் கூடவே கோபத்தினால் உங்ககிட்ட சண்டையும் போடுவாங்க. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 22, 23, 24, 25, 26 மற்றும் 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் that will be beneficial for you. ஃபினான்ஷியலாகவும் சரி, தொழில் விஷயத்தில் சரி, உத்தியோகத்தில் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 18ஆம் தேதி விடியற்காலை 5:44 முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 5:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல ராகுவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். நிறைய பொய் சொல்கிறதுக்கு காரணமாக இருப்பார். அதாவது ராகு சந்திரன் உண்மையை மறைக்கக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்துவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா குடும்பத்தாரிடம் மறைக்கும் பொழுது கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் பெருமையடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய தொழில்துறையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸ், உங்கள் கிட்ட வேலை பண்ணக்கூடிய, உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய சர்வெண்ட் மெய்டு, இல்லை உங்களுடைய ஸ்டாஃபு, மளிகை கடை வச்சுருந்தா மளிகை கடையில் பொட்டலம் போடுற பசங்கள்லேருந்து எல்லாருமே உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சுருந்தாங்கன்னா, அந்த நல்ல அபிப்பிராயத்தில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி செயல்படுவாங்க. அவங்களே வந்து சார் இப்படி பண்ணியிருப்பாரோ, சார் இது மாதிரி திட்டியிருப்பாரோ, சார் தான் நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாருன்னு உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிற மாதிரி யோசிப்பார்கள். அதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கவனித்து நடந்துக்கணும், பதவிசாக நடந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், அல்லது சொந்தமாக வியாபாரம் தொழில் வச்சிருக்கிறவங்களாகட்டும், வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும் பொழுது எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக் வார்த்தைகள் வரும். இந்த ராசி மட்டும் இல்லைங்க, துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. எந்த ராசிக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கோ, அதாவது சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி நண்பர்கள், இவங்க 3 பேர்த்துக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சர்க்காஸ்டிக் நக்கல் நையாண்டி வார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, எதை பண்ணினா எங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள், அல்லது ஹனுமன் சாலிசாவை படித்து வாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லுங்கள். சம்மோகன கோபாலன் மந்திரம் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பட் ஃபார் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ்.
யார் கூடலாம் நட்பு பாராட்டுகிறீர்களோ அவர்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு, அவர்களிடமிருந்து நெகட்டிவ் பலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சம்மோகன கோபாலன் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாப விரய மற்றும் 1ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த மாதத்தில் 3 ராசிகளை கடந்து வர போகிறாரு. முதல்ல லாபஸ்தானத்தில் இருப்பார். 4ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர போகிறாரு. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு. செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து இந்த மாத கடைசியில் 23ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து விட்டு அதன் பிறகு உங்கள் ராசிக்குள்ளே வந்து குருவின் பார்வையில் வரப்போகிறாரு. இந்த குரு பார்வையில் வரும்பொழுது நற்பலன்களை கொடுத்தாலும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் சிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்குண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 1, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய, அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற, ஜெயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் மன சஞ்சலத்தையும் பணப்பற்றாக்குறையும் வார்த்தைகளால் அவச்சொற்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 விடியற்காலை 5:15 முதல் 20th செப்டம்பர் ஏர்லி மார்னிங் 5:15 AM 22nd செப்டம்பர் 22/9/2024 காலை 6:09 வரை, செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 6:09 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மேஷ ராசியில் சனியின் பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் ஏதாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நாட்களில் செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானாதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதாவது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 18ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 23ஆம் தேதி, செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 23 வரை உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியூர் பிரயாணம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது, உடல் அசதி இருக்கும். நான் வெளியூர் பிரயாணம் போகலை, எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான தூக்கம் கெட்டு ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைந்து 23ஆம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திப்பீங்க. தன வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். 18ஆம் தேதி வரைக்கும் பணக்குறைவு இருக்காது, வருமானம் அதிகரிக்கும். தந்தை வழியில் உதவிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். அவருடைய சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், இதுநாள் வரை படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்பில் திடீர் ஆர்வம் ஏற்படுறதுக்கு ராசிநாதன் புதன் காரணமாக இருப்பார். அதே சமயம் புதன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 23 வரை உங்களுக்கு அனாவசியமான மன சஞ்சலம் ஏற்படும். இருக்கிற 10 நாளில் நல்லா படிப்பீங்க. ஆனால் அந்த மீதி ஒரு செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 19 நாட்கள் உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரியில் வெளியூர் போகிறதுக்கோ, ராத்திரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ, ராத்திரியில் ஊர் சுற்றுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதை தவறாமல் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அனாவசியமான சஞ்சலங்கள், ஆரோக்கியம் சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்திற்கு சனி பார்வை 6ஆம் இடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு
வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அல்லது வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்குண்டான பணபலத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த கன்னி ராசியில் பிறந்தவாளுக்கு, அதாவது குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும், அவ்வளோதான் இப்போதைக்கு முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். தினமும் நீங்கள் மெடிடேட் பண்ணணும், மெடிடேஷன் செய்து வாருங்கள். அதே சமயம் அது மட்டும் இல்லாமல் குருவாக முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருளால், முருகனின் அருளால் அனைத்தும் யோகமாக நடந்திட குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை சொல்லி வாருங்கள். அனைத்தும் வெற்றியை தரும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே நல்ல விஷயம்தான், அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது குழந்தைகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் வியாபாரிகள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலே இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 5ஆம் இடத்துலேருந்து சப்தம பார்வையாக சனி பார்வையில் சூரியன் இருக்கார், வக்ர சனி பார்வையில். அதனால் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மரியாதைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையாது. ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்திற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள், அதாவது காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4ஆம் தேதி 4ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதுக்கப்புறம் 6ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 22ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 6 மணி 9 நிமிடம் முதல் 6.09 AM 6.09 AM செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 9 மணி 55 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். 22 to 24 செப்டம்பர் சந்திராஷ்டம நாட்கள். குருவோடு சேருகின்ற சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தினாலும் தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள், அதாவது நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, எகத்தாள பேச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள். குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அந்த நாட்களில் அனாவசியமான பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தை பற்றிய கவலைகள் விலகும், வருமானத்தை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை விலகி உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களின் செயல்பாடுகள் மந்தத்தன்மையுடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் தசமஸ்தானத்தில் புதன் இந்த மாத ஆரம்பத்திலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து வெளியேறிடுவார். தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க வகையில் லாபம், மேல் அதிகாரிகள் வகையில் லாபம், தந்தை வழியில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உடன்பிறப்புகளின் மத்தியில் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அவசரப்பட்டு அப்பா கிட்டேருந்து இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு டமார் அடிக்க வேண்டாம். அடுத்தவங்கள்ட்ட அதை பற்றி பெருமையாக பேசிக்க வேண்டாம்.
உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் சற்று எதிர்மறை பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் தற்சார்பு செயல்பாடுகள் மூலமாக உங்களின் காரியங்களை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இளம் வயது பிராயத்தினருக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் சேர்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த திருமணம் செய்யக்கூடிய நபரிடமிருந்து சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும். அது உங்களுக்கு மனசை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க. தான தர்மங்கள் நிறையா செய்யுங்க. குறிப்பாக இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். எனக்கு 10,000 ரூபா தான் சம்பளம் வருது சார்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபா அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், எனக்கு இருக்கிறதே 10,000 ரூபா. ஆமாம், 2,000 ரூபா செலவு பண்ணுங்கள். 20,000 ரூபா உங்களுக்கு பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய தாரித்திரியம் விலகக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அமைகின்ற மாதமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பானவர்களே, உங்கள் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் 8ல் இருக்கார். ஆறக்குடையவனும் செவ்வாய் தான். அவர் 8ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் சில தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்துவார். சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன். தசமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தில் இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார், செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார். அதனால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நடுவில் செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் புதன் தசமஸ்தானத்தில் இருப்பார். அது உங்களுக்கு பெருசாக கெடுபலனை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா புதன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை நல்லிஃபை பண்ணிடுவார். அதனால் நன்மைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை சமூக செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் ஆலோசனையும் கிடைக்கும். இந்த மாதத்திற்குண்டான அனுகூலமான நாட்கள் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள்னால் செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6. 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காத்தால 11 மணி வரை, ராத்திரி 11 மணி வரைக்கும். அதன் பிறகு 9ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 9ஆம் தேதி காலை 11 மணி முதல் ஆரம்பித்து 10, 11, 12, 13, 14, 15, 22, 23, 24 காலை 9 மணி வரை. அதன் பிறகு 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற, உங்களுக்கு நற்செய்திகளை தருகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மனசஞ்சலத்தையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 9 மணி 55 நிமிடம் முதல் செப்டம்பர் 26 மாலை 5 மணி 12 நிமிடம் வரை. 24th செப்டம்பர் மார்னிங் 9:55 AM செப்டம்பர் 26th மாலை 5 மணி 12 PM 5:12 PM வரைக்கும் 5 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் செவ்வாயோடு இணைகின்ற சந்திரன் முன்கோபத்தை ஏற்படுத்தினாலும் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குருவோட வீட்டை செவ்வாய் பார்க்க போகிறாரு, செவ்வாயோட வீட்டை குரு பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து நண்பர்கள் மத்தியில் மதிப்பை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூமிகாரகன் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 2ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக இந்த சொந்த வீடு விற்கணும், சொந்த நிலத்தை விற்கணும், பூர்வீக சொத்தை விற்கணும், இப்படி ஏதாவது ஆசைக்காக, ஏதாவது ஒரு பணத்துக்காக, தேவைக்காக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சொந்த வீடு விற்கிறதுக்கோ இல்லை நிலத்தை விற்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்றது. இதன் மூலமாக சொத்து சேர்க்கையிலிருந்து விடுபடுவீர்கள். சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொன்ன
உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளே மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் அதே எதிரிகள் தான் சில சமயம் உங்களுடைய கௌரவத்தை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கோபப்படுவீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் அதிகமான ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பண விஷயமோ இல்லை குழந்தைகள் விஷயமோ இல்லை கணவன் மனைவி உறவுலையோ எந்த விஷயத்தையும் பாதிக்காது. ஆனால் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக கடன் விஷயம்தான் ஜாஸ்தியாகும். கடனுக்காக வீட்டில் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சில பேர் பேசவே மாட்டாங்க, அவங்க கூட இந்த மாதம் சண்டை போட்டு பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவுகளின் சொத்து போன்ற விஷயங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு சொத்து பங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்பட்டாலும் அதில் பெருசாக லாபம் ஏற்படாது. அதனால் தேவையான அளவுக்கு பண வறுமையை தவிர அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு வச்சுக்கோங்க, அதிகமாக செலவு வச்சுக்காதீங்க. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த மாத பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்யுங்கள். குருவை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க, எல்கேஜியில் டீச்சராக இருந்த நபர்கள், இவங்களெல்லாம் தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் சீனியர்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் மரியாதை செலுத்துங்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துற பழக்கம் இருந்துன்னா விநாயகர் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். மனோ தைரியத்தையும் தடைகளற்ற வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. ஆரோக்கியம்னா உடனே பயந்துடாதீங்க. கடந்த காலத்தில் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனை இருந்தது, ஹார்ட் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் திரும்பி வருமானு கேட்டால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு இந்த மார்னிங் டைமில் யூரினரி இன்ஃபெக்ஷனோ அல்லது யூரின் போகிறதுலையோ இல்லை மோஷன் போகிறதுலையோ சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இடுப்பு பகுதியில் பைல்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பார்வை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும் தசமஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. அப்பப்போ உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனோ இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மாதம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் பாதகாதிபதி நீச்ச பங்கத்தை பெறுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள், அதாவது காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 17, 18, 22, 23, 24, 25, 26, 26ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் மன சஞ்சலத்தை தரக்கூடிய வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 9 மணி 48 நிமிஷம் வரைக்கும் கடகராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாள். அதுக்கப்புறம் மாத கடைசியில் செப்டம்பர் 26 மாலை 5 மணி 12 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 29 விடியற்காலை 3 மணி 28 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களான செப்டம்பர் 1 மற்றும் 26, 27, 28, 29 விடியற்காலை வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்கார். உங்கள் எதிரிகளிடம் பேசும்பொழுது மரியாதையுடன் பேச வேண்டும்.
குடும்ப எதிரிகள், உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள்லாம் கொஞ்சம் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும், அனாவசியமான விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடின உழைப்பு அவசியம் தேவைப்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகள் பேசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முயலுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் உங்களுடைய கணவனின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக அவர் எரிஞ்சு விழுவார். அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு வெளியில் தோல்வி, அதுவும் குறிப்பாக அவருடைய வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நஷ்டத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அல்லது இழப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதனால் உங்ககிட்ட கோவப்படுவார். அதனால் நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே அவர் எரிஞ்சிட்ருக்காரு, அதில் இன்னும் போயிட்டு சீமனை ஊற்றுற மாதிரி கோபத்தை கிளறாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு முயற்சி எடுத்தால் கூட நன்மைகள் ஏற்படுமே தவிர வேலை இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஆனால் போகிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்னமோ வினோதமாக பார்ப்பாங்க, வெளி கிரகத்திலேருந்து வந்தவராக பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவர்களின் மன ஓட்டத்தை அறிந்து கொண்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். சுய தொழில் செய்பவர்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அந்த கடனை தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி அனாவசியமாக கடனை வாங்கிட்டு பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிக்காதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகும் பொழுது ஆரோக்கியத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அடுத்த வருஷம் நடக்கும். ஆனால் இந்த வருஷ கடைசியிலேருந்து அது தெரிய ஆரம்பிக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணப்பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ண தேவையில்லை. ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில் சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதாவது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களுக்கு அனுகூலமாக, அதாவது ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு அந்த முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார். மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் துவங்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்ர பயிற்சி ஏற்பட போகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படும் பொழுது, அதாவது வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா அடுத்தது சனி 3ஆம் இடத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுப்பாரோ அந்த நல்ல பலனை கொடுக்க துவங்கக்கூடிய மாதமாக இப்போத்துலேருந்தே இருக்கும். சார் நவம்பர் மாதம் தானே சொன்னேன். ஆமாம், நவம்பர் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போத்துலேருந்தே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன. குரு 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு விசேஷம். குருவின் பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது, 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது, 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. தந்தை வழியில் ஆலோசனைகள் நன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். வியாபார விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் கிடைக்காத மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டுட்டீர். இந்த படாத பாட்டுக்கு உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்திலேருந்தே உங்களுக்கு நல்லது துவங்கும். இந்த மாதம் முழுதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அதனால் செவ்வாய் சாதகமாக இருக்க போகிறாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைஞ்சிருக்காரு. அதனால் சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய செப்டம்பர் 16 வரைக்கும் எதிரிகளின் தொல்லை இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறவர் செப்டம்பர் 4ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால வருமான தொய்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா சூரியன் புதன் இந்த 2 கிரகங்களுக்கும் சனியின் பார்வை, இவர்களெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தினாலும் அது லாபத்தை தரக்கூடிய. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, யோகாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரதுனால திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டார்.
8ஆம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு திருமண விஷயத்தில் யாரெல்லாம் எதிரியாக பேசினாங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமாக பேசி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகின்ற குழப்பங்களை வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதுக்கப்புறமா 14ஆம் தேதி முதல் ஆரம்பித்து 15, 16, 18, 19, 20, 22, 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சி திருவினையாக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் மாத ஆரம்பத்தில் ஒன்று வருது, மாத பிற்பகுதியில் ஒன்று வருது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 9:48 9:48 PM சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 4 காலை 9:55 வரை. செப்டம்பர் 4 செப்டம்பர் 9:55 AM வரை சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசியில் செப்டம்பர் 29 விடியற்காலை 3:38 அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சஞ்சலங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவியில் மட்டும் கொஞ்சம் குறைவான பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் மார்ச். அது வரைக்கும் பொறுமை அவசியம் தேவை. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், சொந்தமாக தொழில் பண்ணுறேன், சொந்தமாக உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறேன், சொந்தமாக பொருள் வாங்கி விற்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன், இவங்களுக்கெல்லாம் உங்கள் வியாபாரம் புதிய திருப்பத்தை சந்திக்க யூட்டர்ன் போடும். இத்தனை நாளாக இப்படி போயின்னு இருந்தது, இப்போ யூட்டர்ன் போட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும். வளர்ச்சி சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆர்வ மிகுதி அதிகரித்து அறிவாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களால் உங்கள் தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளால் தந்தை வளர்ச்சி அடைவார்கள், தந்தையால் குழந்தைகள் அனுகூலம் அடைவார்கள். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான உபாயம் அமைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது இத்தனை நாளாக பணம் எப்படி சம்பாதிக்கிறனே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இனிமேல் அதுக்கு உண்டான உபாயத்தை நண்பர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது. சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளின் ஆலோசனையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு நல்ல ஒத்துமையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அவர்களின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அல்லது மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சாயந்தர வேளையில் பண்ணணும். பகல் வேளையில் அதாவது காத்தாள வேளையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை பகல் வேளையில் பண்ணுங்கள். காத்தால குளித்து முடிச்சுட்டு சாயந்தர வேளையில் மறுபடியும் குளிச்சுட்டு அனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பெருமாளின் அனுகிரகத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். சுப செலவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய அப்பா அம்மா, இப்படி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதமோ அல்லது நெகட்டிவ் பலன்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று
முரண்பாடான செயல்பாடுகளின் மூலமாக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 29, 30 ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொட்ட காரியத்தில் துலங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற, வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற, எதிரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 9 மணி 55 நிமிடம் முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி இரவு 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடமான கன்னிராசியில் சுக்கிரனோடு இணைஞ்சிருப்பார். அதனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கழைச்சு அவமானப்படுறதுக்கோ இல்லை சிக்கல் ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போகிறது, இதெல்லாம் வேண்டாத விஷயம். நீங்கள் வேலியில் போடுறதை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அனாவசியமாக குத்துதே குடையுதுன்ட்டு புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சிடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இனி இல்லை. அதனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை. குரு சாதகமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், சொந்த வீடு விஷயத்துலலாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடன்பிறப்புகளால் அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தால் உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தம் தான் ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால் லாப நோக்குடன் எந்த விஷயத்தையும் அணுகாதீங்க. குறிப்பாக இந்த உடன்பிறப்புகள், குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயம், உங்களுடைய வியாபாரத்தில் லாப நோக்கை எதிர்பார்க்காமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரும். நம்ம லாபம் நிறையா வேணும், எனக்கு இந்த மாதம் 110% லாபம் வேணும், இல்லை 200% லாபம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கே வருமானம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணுங்கள், நன்மைகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள், அதாவது உத்தியோகத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் ஆண்கள் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பிட்வீன் ஜாப்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில காலகட்டம் நம்ம வேலை இல்லாமல் இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், மேலதிகாரிகள் உங்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட அதிருப்தி அடைவீர்கள் அல்லது அவர்களின் அதிருப்திக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டால், சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது சூரியன் 7ஆம் இடத்துல செப்டம்பர் 16 வரைக்கும் இருப்பார். அந்த 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தடுமாற்றமான முன்கோபமான வார்த்தைகள் தேவையில்லாத இழப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காமல் இருங்க. முன்கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் சில இருந்ததுன்னா அதற்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படுவீங்க, கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. அந்த ஆக்ரோஷத்தின் காரணமாக வீட்டிலையும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, உழைக்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிருங்கள். வார்த்தைகளினால் எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து மகாலயபக்ஷம் ஆரம்பம். இந்த 18ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு, 18 முதல் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது அவசியம். தினமும் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபடுங்க.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி, மத்தியாஷ்டமி ஆகிய நாட்களில், அதாவது செப்டம்பர் 21 அல்லது செப்டம்பர் 24 அல்லது மகாலயபக்ஷா அமாவாசை, இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அவர்களின் கோபத்திலிருந்து விமோசனம் அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் இருக்கின்ற மன வேற்றுமைகளை களைவதற்கு முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டுட்டு இருந்ததில்ல, அந்த செலவுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான செலவுகள் திடீர் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி, வண்டி வாகனம், வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் செப்டம்பர் 16க்குள்ளார. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிட்டு சுக்கிரனோட இணையிறாரு. அந்த இடத்துல ஒரு 2 நாள் தான் சுக்கிரனோட இணைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு. இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க. அவங்க கணவன் தனியாக வந்தார், மனைவி தனியாக வந்தார். 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணிட்டோம் சார், எப்போ வேணால் டைவர்ஸ் வரும்ன்ட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு, சார் உங்களை நாங்கள் பார்க்கணும், நாங்கள் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனைவி ஃபோன் பண்ணாங்க. பார்த்தா இவர் 2 பேர் நிற்கிறாங்க. என்னடா அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு வந்ததுனால இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி அவங்க நேரில் பார்த்துட்டு போனாங்க. இருவரும் இணைந்து விட்டார்கள். கோர்ட்லேருந்து 2 பேருமே எழுதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேருமே இணைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. தவறுகளை திருத்தி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மீனராசியில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் நட்புகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் இதை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 11 மணி வரை. அதன் பிறகு 9, 10, 11, 12, 13, 14, 15, 18, 19, 20, 22, 24, 25, 26, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை வெற்றிகளை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் சிறப்பு ஏற்படுதல், குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கு இந்த நாட்கள் இருக்கும். உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் பணப்பற்றாக்குறையையும் வார்த்தைகளால் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 இரவு 11 மணி முதல் செப்டம்பர் 6 இரவு 11 மணி முதல் செப்டம்பர் 9 காலை 11 மணி 28 நிமிடம் வரை. செப்டம்பர் 6 டு செப்டம்பர் 9, அதாவது செப்டம்பர் 6 இரவு 11 மணி 11 PM செப்டம்பர் 9 மார்னிங் 11:28 AM வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த சமயத்தில் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அந்த மனசஞ்சலத்தினால் தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும், குடும்பத்தில் திடீர் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் வரும். உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் வரும். இது மட்டும்தான் அந்த நாட்களில். வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் கூட தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் உஷ்ணம் அதிகரிக்கும். அதனால் உடம்பில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. செவ்வாயின் 4ஆம் பார்வை
உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. உடல் உஷ்ணத்தின் காரணமாக உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை மோஷன் போகிறதுலையோ சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் 7ஆம் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இந்த உடம்பில் இருக்கிற அவஸ்தையை கோபமாக வெளிப்படுத்துவீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற உபாதையின் காரணமாக உடம்புல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை மோஷன் போகிறதுல பைல்ஸ் பிரச்சனை வரலாம், இல்லை ஏதாவது இடுப்பு பகுதியில் மறைவு ஸ்தானங்களில் கொப்பளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். இருக்கக்கூடிய இடத்துல செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வண்டி வாகன வகையில் இல்லை வீடு மனை வகையில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதி. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றியடையக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு சனியின் வக்கிர பார்வை இருக்கிறதுனால சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை அரசு கிரகமான செவ்வாய் பார்க்க போகிறாரு. இதில் சூரியன், அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த மீனராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், உடல் உபாதைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் உடம்பில் குளிர்ச்சி ஏற்படணும். அப்போ தான் இந்த சங்கடம் தீரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அம்பாளையும் முருகனையும் இணைந்து வழிபட வேண்டும். முருகன் கோபத்திற்கு கடவுள். அவரை கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தான் உங்கள் உடம்பில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அம்பாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவாள். அன்னையும் மகனும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். அன்னையும் மகனும் சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானங்கள் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். அதாவது சிவன், பார்வதி, நடுவில் முருகன். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் அல்லது சோமாஸ்கந்த க்ஷேத்திரம், இந்த இடத்துல போயிட்டு முருகனையும் அன்னை பார்வதியையும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியும் ஆரோக்கிய விமோச்சனமும் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்பட்டு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். 12 லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் என்னங்கிறத போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல் அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம். 80 வயசு 90 வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.